இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 11/12/2025 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை 25ஆம் நாள் தேய்பிறை சப்தமி. வருடம் பிறந்து 345 நாட்களாகி இன்னும் 20 நாளில் கையில் வச்சுருக்கிறோம். மக நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். அவர் மக நட்சத்திரத்தில்தான் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். காலையில் 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், குளிகை காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இன்றைக்கு இருக்கும். சூலம் அப்படின்னா தெற்கு பக்கம் எண்ணெய் பரிகாரமாகும். விருச்சிக லக்னத்திலே 54 வினாழிகள் சந்திரன் இருப்பார். சூரியன் இருப்பார். சூரியனுடைய உதய நேரம் 6:20. இன்றைய நாளிலே விஷ்கம்ப யோகம் பவகரணம் அப்படிங்கிற யோக கரணங்கள் இன்றைக்கு உண்டு. விஷ்கம்ப யோகத்திலே இன்றைய நாளிலே பலவிதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பவகரணத்திலே யாத்திரைகள், வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள், தேவதா காரியங்கள், வஸ்திரங்கள், தானிய சேகரிப்பு, சுரங்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு யூஸ் பண்ணலாம். பற்களை சீர் செய்து கொள்வதாந்தால் இந்த விஷ்கம்ப யோகம் முக்கியமானதாக அமையும். மர வேலைகள் செய்வதாந்தால் இன்றைக்கி பண்ணலாம். பகைவரை விரட்டுவதாந்தால் இது பண்ணலாம். நிலத்தில் விதைக்கிறதா இருந்தால் இன்றைக்கி விதைக்கலாம். இதெல்லாம் நல்ல காரியங்களாக நடக்கும். சப்தமி அப்படிங்கிறதுனால சப்தமி திதியில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வீடு கட்டுறது, விவாகம் செய்கிறது, இடமாற்றம் செய்கிறது, விவசாயம் பண்ணுறது, ஆபரணங்களை அணிந்து கொள்வது, யுத்தங்கள் செய்வது போன்றவை நல்லதாய் நடக்கும். மக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்குள்ளர இருக்குது. விவாகம் செய்கிறது, பயிர் தொழில் செய்வது, வாகனம் ஏறுவது போன்ற விஷயங்களும், வாஸ்து பூஜை செய்வதும், மாங்கல்யம் செய்வதும், மந்திர பிரயோகம் செய்வதும் நன்றாக அமையும். ஜென்ம நட்சத்திரம் மக ராசிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் இன்று கல்வி கற்கலாம், உயர் பதவி ஏறலாம், நிலம் சொத்து வாங்கலாம், யாகம் செய்யலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், கிரக ஆரம்பம் செய்யலாம். ஜென்ம நட்சத்திரம் மகமாக இருந்தால் இன்று செய்யக்கூடாதது மருந்து, புதுசாக சாப்பிட்றதா அதை சாப்பிடக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, சீமந்தம் செய்யக்கூடாது, சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது. 11/12/2025 ஆன இன்று கிரகங்களின் நிலைகளின் பொறுத்து சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து விருச்சிக ராசியிலும், செவ்வாயானவர் தனுசு ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், மீன ராசியிலே சனி பகவானும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேதுவும் சந்திரனும் ஒருங்கிணைந்து சிம்ம ராசியிலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. திருக்கண்ணபுர கோயிலிலே செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும் கோவிலாக பரிகாரமாக பெற்றுக்கொள்ளலாம். எப்படி மன்னிப்பு கோருதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவர் அனுகிரகமாக கண்ணபுரத்திலே ராமநாத சுவாமி கோவிலிலே பரிகாரம் உண்டு. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் 5வது ஸ்தானம் அப்படிங்கிற திரிகோணஸ்தானத்தில் போய் சந்திரன் இன்னைக்கு கேதுவோட உட்கார்றதுனால உங்களுடைய சக்தி, யுக்தி, புத்தி இது எல்லாத்தையும் வெளிக்கொணரக்கூடிய நாள் இன்று. ஏன்னா கேதுவோட உட்கார்றாரு இன்னைக்கு சந்திரன். கற்பனா சக்திகளை பற்றின விஷயங்கள், எழுத்து சாதுரியங்கள் இது எல்லாத்தையும் நீ வெளிக்காட்டக்கூடிய நாள். அதனால் உங்களுக்கு தொழிலிலே விருத்தி கிடைக்கும். அதனால் பல விதமான பாராட்டுகளும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாளில்
ஏழுமலையானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தரும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூட துணை நிற்கும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் சிம்ம ராசி. அங்கே தான் இன்றைக்கி சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம்னால உங்களுக்கு தெரியும், வீடு, மனை, வாகனம், மாத்ருஸ்தானம், கல்வி, விவசாயம் போன்ற நிறைய விஷயங்கள் அங்கே ஒருங்கே அமைந்திருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் பெனிஃபிஷரி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. பயிர் எப்படி இருக்குது அப்படிங்கிற கவலையும் இன்றைக்கி கொடுக்கும். மழையெல்லாம் பெய்யுது சார், பயிர் எப்படி ஆச்சோ தெரியல சார், சுகபோகங்கள் கொடுக்குமா சார் அப்படின்னு கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சிறிய சிறிய பிரயாணங்கள், உங்கள் புகழின் பாதிப்பாயிடுமோன்னு பயங்கள், இதெல்லாம் கூட உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாளில் முக்கியமான நாள். குருவின் அருளாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனாலும் சில விஷயங்களில் தேவையற்ற கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காட்டுகிறது. 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளிலே குருவின் வழிபாட்டுடன் தொடங்க உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. எதிலுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர சந்திர பகவான் கேதுவுடன் உட்கார்றார். 3ஆம் இடம்னாலே இளைய சகோதரம், அவரோட மேன்மை, ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் கிடைச்சிடும். அப்போது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார். நல்ல ஒரு சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்துவார். வெற்றிகளின் வாய்ப்புகளை உறுதியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளை நல்லா பயன்படுத்திட்டுன்னா நல்ல படுத்த தூக்கம் வரும்னு சொல்லுவோம். அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நல்ல படுத்து தூங்கக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய நாளாகவும் அமையும். முருகனின் வழிபாடு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. ராசியின் 2ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் உட்கார்றாரு, கேதுவோடு உட்கார்றார். லாபத்தை நோக்கிய பயணத்தை குரு பயின்று கொண்டிருக்கிறார். அதனால் லாபம் உண்டாகும். செய்கிற தொழிலே செய்கிறதெல்லாம் க்ளீனாக செய்யணுன்ற எண்ணம் இருப்பதனாலே 4 பேரை கூட்டி வச்சு பேசக்கூடிய பொது ஜன தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். முக்கியமாக அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செல்வாக்கு உண்டாகும். பதவி, வாக்கு, குடும்பம் இதெல்லாம் சுகத்தை தரக்கூடிய சூழ்நிலை இன்று உண்டு. இன்றைய நாளிலே 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை உங்களுக்கு தரும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்க இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் துவங்குகிறது. கேது ஞானகாரகன். மனதிலே எண்ண ஓட்டங்களை, சிந்தனைகளை அழகாக செம்மைப்படுத்தக்கூடியவர். அதனால் வரக்கூடிய செல்வங்களும் கல்விகளும் செயற்கரியது எப்பவுமே ப்ரிடாமினெண்ட்லி நிற்கக்கூடிய விஷயங்களாக அமைத்து கொடுத்து வருவார். கருணை, அன்பு போன்றவற்றுக்கு மாற்று பேர் கேது. அதனால் எல்லாமே அமைதியாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டாகும். தெளிவான சிந்தனை, அதனால் வரக்கூடிய பணிவு இன்றைய நாள் உங்களை உயர்த்திவிடும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைய நாளில் நீங்கள் திருக்கடவுர் அபிராமி அம்மனை வழங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு கொண்டு தருவார். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே கேதுவுடன் சேர்ந்து சந்திரன் அமர இந்த நாள் தொடங்குகிறது. மருத்துவ ரிலேட்டடான செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற இண்டக்ஷனும் தெரிகிறது. பயணங்கள் உண்டு, செலவுகளும் உண்டு. தாய் வழி செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். மருத்துவ ரிலேட்டடாகவும் இருக்கும். சிலருக்கு வீடு, மனை, வாகனங்களிலே சில செலவுகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு.
இன்றைய நாளிலே 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் பெருமாளை வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வைக்கும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினாலே பெருமை உண்டாகும். பல விதத்தில் நட்பு வட்டாரத்தை விஸ்தாரப்படுத்தக்கூடியதாக அமையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய சுக்கிர புதன் இவர்களுடைய விஷயத்தினாலே குடும்பத்திலே சில கவலைகள் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே உங்களுக்கு துணை புரியும். இந்த நாளிலே குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதனாலே எந்த விதத்திலும் தெளிவுடன் செயல்படக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். குருவின் அருளாலே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே சூரியன், சுக்கிரன், புதன் இவர்கள் இருக்க குருவின் பார்வை உங்கள் ராசியின் 12ஆம் இடமான துலா ராசியின் மேலே விழ தொழில்ஸ்தானமான சிம்ம ராசியிலே சந்திரனுடன் சேர்ந்த கேது அமர இந்த நாள் தொடங்குகிறது. இதனால் உங்களுக்கு லாபங்கள், தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள், விருத்தி அப்படிங்கிற விஷயங்களாக நடக்கும். பத்திரிகை தொழிலிலே இருப்பவர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் உண்டாகும். உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்படிங்கிறனால தன வரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. செவ்வாயின் நேரடி பார்வையும் குரு மேலே விழுவதும் சனி பகவானும் செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை தரும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனை வழிபடுவதும் சிறந்த பலனாக அமையும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் இருக்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன் 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிறார். குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலிருந்து பார்வையாக பார்க்கிறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு எண்ணிய எண்ணம் போல வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திரன் கேதுவுடன் அமர்ந்ததனாலே கௌரவ பதவி, தன யோகம், தந்தை வழி யோகங்களெல்லாம் பெறக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி பார்க்க முடியும். 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பதனாலே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் மனதிலே கிளேசங்களும் மயக்கங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுவாச கோளாறுகளும் கொஞ்சம் இருப்பதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருங்க. தன யோகத்தையும் கொஞ்சம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அவசரமாக இந்த காரியம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. தொழிலிலே முன்னேற்றம் வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த நாளிலே குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்து மேலே விழுவதனாலே தொழிலிலே முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குருவின் வழிபாடான சித்தர் வழிபாடுகளை நீங்கள் செய்வதும் நல்லதொரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த காரியத்தை பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி மனசை ஒருங்கே லைன் பண்ணினது தான் இந்த டே. அதனால் சுகம் உங்களுக்கு உண்டு. குருவின் அருளாலே உங்கள் ராசி பார்க்கப்படுவதனாலே ராகுவின் எண்ண ஓட்டங்கள் உங்களை அங்கங்கே இழுத்துக்கிடுத்தது இப்போ கண்ட்ரோலில் வச்சிடும். அதனால்
இல்லற சுகம் நல்லறமாக அமையக்கூடிய நாள் இன்றைக்கு. உங்கள் தொழில் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன், குரு, சூரியன் மற்றும் புதன் அமர்வதும், லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்வதும் குருவால் பார்க்கப்படுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் பண வரவையும் கொடுக்கும். சுக்கிரனின் 10ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இஷ்யூ இருக்கும். இதனாலே குருவின் வழிபாட்டுடன் நீங்கள் செய்ய உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பாச போராட்டங்களையும் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வீர்கள். 6ஆம் இடத்திலே இருந்து சிம்மராசியில் கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறனால மகிழ்ச்சியை ஒருங்கே பெறக்கூடிய நாள் இன்று. நிம்மதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாள். பொறுமையாக காரியங்களை செய்தீர்களால் போதும். அவசரப்படுறதுன்றது மட்டும் ஓரம் வச்சிடுங்க. அது தேவையே இல்லாத விஷயம். கொஞ்சம் கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், முருகனை வழிபடுவதும் பலவிதத்திலும் பெரிய பலனை தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.